வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சில ஆண்களும் பெண்களும் தனக்கு ஒரு உண்மையான அன்பு வேண்டும் என்று தருகிறார்கள். ஒரு நபர்கள் கிடைத்த பிறகு அதை தொலைக்கிறார்கள். ஒரு சில நபர்களுக்கு கிடைப்பதே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம் ஒன்று தான். கொஞ்சம் பேர்த்தை தவிர ஏன்னா அவங்களுக்கு காதலை விட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு சிலவங்களுக்கு பணமும் பெருசாக தெரியலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தேவைப்படக்கூடிய விஷயம் ஒரு உண்மையான அன்பு. இங்கே நிறைய பேர் லைஃப்பில் அந்த உண்மையான அன்பு கிடைக்குது நிறைய பேருக்கு. ஆனால் அவங்களே அதை தொலைச்சிடுறாங்க. ஒரு சில நபர்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. பட் அந்த கிடைக்கிற நபர்கள்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த அன்பு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ இல்லையோ, நீங்கள் எது தேவையில்லை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைப்படும். அதை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் நபருடைய வாழ்க்கையில் அன்பு வைத்து ஒரு நபர் அவரை தேடி தேடி வருகிறார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பார். அவர் ஒரு நாள் இல்லாமல் போன பிறகு அந்த அன்பை தேடி அழைகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியல் லைஃப் நடக்கக்கூடிய விஷயம்னு தெரியுமா, அன்பு ஒரு மேலே நிறைய வச்சிருப்பாங்க. அவங்கள தேடி தேடி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இன்னொரு பர்சன் இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் அவங்க இல்லை, இவங்க அந்த ரொம்ப அன்பு வச்சவங்க திடீர்னு இல்லாமல் போனதுக்கு அப்புறமா இவங்க அவங்கள தேட ஆரம்பிப்பாங்க. இருக்கும்போது ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கோங்க, இல்லாத போது அதை தேடி அலையாதீங்க. நிறைய நபர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருக்க பாருங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் விரும்பும் நபரின் மனதில் அதிக அளவில் கஷ்டமும் அல்லது சந்தேகமோ இருந்தால் நிச்சயம் அவர்களால் உங்கள் மீது உண்மையான அன்பை எப்பொழுதும் வைக்க முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய நபர் இல்லை யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு மனசில் உள்ள அதில் உள்ள கஷ்டமோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா அவங்களால உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது உண்மையாக ஒருத்தங்க மேலே லவ்ன்ற ஒரு விஷயத்த வைக்கவே முடியாது. இது நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம். உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருப்பீங்க, பட் அவங்களுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்காது. காரணம் அவங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமோ அல்லது சந்தேகமும் கஷ்டமும் இருந்துச்சுனாலே ஒரு பர்டிகுலர் நபரால் உண்மையான அன்பு வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை தான். ஏன்னா கஷ்டம் இருந்துச்சுன்னா ஒருத்தங்க மேலே அன்பு நேசிக்க தோணாது. அதான் முதல் விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அதிக நபர்கள் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட அடுத்தவன் பிரச்சனையை முக்கியத்துவம் கொடுத்து கொள்கிறார்கள். இங்கே நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுறீங்க. லவ் பண்ணுறாங்களே, இல்லை ஃபேமிலியோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லையோ ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை வரும்போது இங்கே அவங்களுடைய பிரச்சனையை பார்க்கறத விட அடுத்தவன் பிரச்சனையை மூக்க நுழைச்சி அவனுடைய வாழ்க்கையில பற்றி பேசி அவனுடைய வாழ்க்கையே நினச்சி இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மறந்துடுறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு கிடைச்சிருக்கிறத ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை உங்களோட வேறு யாராலும் பெஸ்ட்டாக வாழ முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருப்போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு லைஃப் டைம் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கணும். நீங்கள் யாரை அதிகம் நம்புகிறீர்களோ, யாரின் மீது அதிக அளவில் அன்பு வைக்கிறீர்களோ அவர்களும் உங்கள் மீது அதே போல் இருப்பார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம ஒருத்தங்க மேலே அன்பு வச்சா அவங்களும் நம்ம மேலே அன்பு வைப்பாங்க, நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய அக்செப்ட் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நமக்காக அந்த ஒரு விஷயத்த ஒருத்தங்க பண்ணுவான்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் வச்சுட்டேன்றதுக்காக உங்கள் மேலே ஒருத்தங்க அன்பு வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் நம்ம வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பபாய்.